இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திற்கு நேராய் வேதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். இங்கே ஆபிரகாம் சொன்ன ஒரு காரியத்தை இடத்துல பார்த்தோம். ஆபிரகாம் இப்பொழுது மம்ரே என்கிற இடத்திலே, அதில் சமபூமியிலே அவர் கூடாரம் போட்டு இருக்கிறார். ஒரு பகல் நேரம், உஷ்ணமான ஒரு நேரம். அப்பொழுது அந்த உஷ்ணத்திலே ஆபிரகாம் கூடார வாசலிலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே 3 புருஷர்கள் நேரடியாய் அவருக்கு எதிராக அந்த வழியை கடந்து போகிறார்கள். ஆபிரகாம் ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். அந்நியர்களை உபசரிக்க நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அந்நியர்கள் அந்த வழியே, அவர் வீட்டு வழியை கடந்து போகும் பொழுது அந்த கூடாரத்தை யார் கடந்து போனாலும் அவர்களை அழைத்து, அவர்களை உபசரித்து, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவர்களை விசாரிப்பது ஆபிரகாமுடைய வழக்கம். அது யாருனாலும் சரி. இப்போ இந்த 3 பேர் வருகிறார்கள். உடனே ஆபிரகாம் எவ்வளவு தாழ்மை பாருங்க. இந்த இடத்துல ஓடி போய் அவரை தரை மட்டும் குனிந்து வணங்கி கூப்பிடுறார். ஒரு அந்நிய மனுஷனை, உபசரிக்கிற மனுஷனை அவங்க உதவி கேட்கல, இவர் ஓடி போய் வருந்தி அழைக்கிறார். கூடாரம் மட்டும் வாங்க, கொஞ்சம் இளைப்பாரிட்டு போங்க என்று சொல்லி, நான் கால்களுக்கு தண்ணீர் கொண்டு வரேன், காலை கழுவிட்டு கொஞ்சம் அப்படி சாஞ்சிருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அது கூட நான் உங்களுக்கு வேண்டிய உணவுல ரெடி பண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு தூரம் உபசரித்து அவர்களை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு வந்தது யார் என்று இப்பொழுது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் பேச ஆரம்பித்த பிறகுதான் ஆபிரகாம் அதை புரிந்திருப்பார். வந்தது வேற யாரும் அல்ல, ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடுத்தது பிரதான தூதர்களாகிய மிகாவேலும் காபிரியேலுமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த 3 பேர். ஏன்னா இந்த சம்பவத்திலே, இதற்கு பிறகு நடக்கிற காரியத்திலே இந்த 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதுல ஒருத்தர் தான் ஆபிரகாமோடு பேசி இருப்பார். அவர் வந்த நோக்கத்தை ஆபிரகாமிடத்திலே அவர் சொல்லுகிறார். அதுல பார்க்கும் பொழுது சோதமுடைய பாவம் தெய்வ சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது. அப்ப அந்த சோதமுடைய பாவம் எட்டி இருக்கிறதை அறிந்து கொள்வதற்காக வந்தேன்கிறார். பாத்தீங்கன்னா 20-21 வசனங்கள் வாசிக்கிற பாருங்க. பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் பாருங்க, பின்பு கர்த்தர் வந்துருச்சு பாருங்க. அப்போ அந்த 3 புருஷர்ல ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து. பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போ வந்தது கர்த்தர் சொல்றார், சோதம் கொமோராவுடைய பாவம் பரலோக ராஜ்யத்தை வந்து எட்டி இருக்கிறது. அதுல வந்து எட்டினபடி உண்மையிலேயே அவர்கள் அப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கிறார்களா என்பதை நேரிலே பார்த்து அறிவதற்காக வந்திருக்கிறேன். ஏன் அந்த பாவம் செய்தது பார்க்கணும். பாவம் பெருகும் பொழுது நியாய தீர்ப்பு என்பது நியமிக்கப்படுகிற ஒன்று. அப்போ சோதம் கொமோரா நியாய தீர்ப்புக்கு எதுமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நேரடியாய் வந்து பார்த்து அறிந்து, இது நியாய தீர்ப்புக்கு தகுதியான நிலையிலே அது பாவம் செய்திருக்கிறதா என்கிறதை நேரடியை கண்டறிய தான் இங்க ஆண்டவர் வந்திருக்கிறார்.
இந்த காரியத்தை சொன்ன ஆண்டவர் இதற்கு முன்பாக 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோடுவார். இந்த 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் எதை மறைக்க மாட்டேங்கிறாரு? இதுவும் இன்னொரு காரியம் கேட்டீங்கன்னா, சோதம் கோமராவுடைய பாவத்தை நேரடியை பார்க்க வந்து அதை அனலைஸ் பண்ணி அது உண்மையிலேயே அது பாவம் செய்திருக்கிறதா என்பதை கண்டறிய வருகிறவர் இந்த மம்ரேயின் சமூகம் இறை ஆபிரகாமின் விட்ட அந்த கூடாரத்தை கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரா சோதமுக்கு போயிருக்கலாம். இந்த வழியை வந்து ஆபிரகாமை கடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாமுக்கு நான் ஏன் சொல்றேன், ஏன் இந்த காரியத்தை அவனுடைய வீட்டு வழியை வர அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன்னா, ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அபிமெலேக்கு என்கிற ராஜாவிட்டே சொல்வாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் செய்வார் ஆண்டவர். அந்த ராஜா கிட்டே ஆபிரகாமை குறித்து ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக ஜெபம் செய்வான். அப்போ ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு விஷயம் இருக்கிறது, இவன் ஜெபிக்கிறவன். இவன் ஒரு காரியத்தை பார்த்தால் அதற்காக ஜெபிக்காமல் இருக்க மாட்டான். ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்காக ஜெபிக்காமல் இருக்க மாட்டான். இவன் ஜெபிக்கிறவன். உன்னை பார்த்தாலும் ஒரு சூழ்நிலையை பார்த்தா ஜெபிப்பான். ஒரு காரியத்தை கேள்விப்பட்டால் ஜெபிப்பான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவனுடைய ஜெபத்தின் மேல் கர்த்தர் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க கர்த்தர் ஆர்வமா இருக்கிறார். அந்த ஜெபத்திலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆகையினாலதான் இப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு அவர் சொல்வதற்கான காரணமே இதுதான். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தினமும் அதிகாலையிலே நம்ம தெய்வ சமூகத்துல வரோம். நம்ம வரணும்னு ஒரு பக்கம் சொல்றேன், ஆனா இன்னொரு விதத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம வழியில வர இப்படி இருக்குங்களா? என்னை ஆண்டவர் இங்க கொண்டு வந்து இருக்கிறார். இந்த அதிகாலையில இப்ப நீங்க தான் லைவ்ல இருக்கிறீங்கன்னா, ஜூம்ல கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, யூடியூப்ல கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, லைவ்ல இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு நிறைய பேர் பார்க்கிறவங்க இருக்கிறீங்க. இது தானாய் நடக்கிறது இல்ல, தற்செயலாய் நடக்கிறது கிடையாது. இப்ப இந்த இடத்துல லைவ்ல நான் பேசிட்டு இருக்கிறத கேட்டுக்கிறேன், தானா நடக்கிறது இல்ல, தற்செயலா நடக்கல. ஆண்டவர் நம்முடைய வழியிலே கடந்து வந்திருக்கிறார். புரிதலா? இந்த அதிகாலையில் இந்த நாளில் இந்த முதல் நேரத்திலே கர்த்தர் நம்மளை கிராஸ் பண்ணி போறார். அன்றைக்கு மம்ரேயின் சமூகமிலே ஆபிரகாமின் கூடாரத்தை கடந்து போனவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கிராஸ் பண்ண நம்மளையும் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அவர் அப்படியே போயிடுறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? துதிச்சு ஆண்டவரை கூப்பிட்டு நிக்க வச்சிட்டோம். நல்லா பாருங்க, ஆபிரகாம் அந்த கூடார வாசல கடந்து போறாரு, ஆண்டவர் கடந்து போறாரு. ஆபிரகாம் போய் அவர் வந்து தலை வணங்கி அவர்களை நிக்க வச்சிட்டார். அவரை வணங்கி அவர்களை நிக்க வச்சிட்டார். இருந்து கொஞ்சம் இளைப்பாறிட்டு போங்க. இப்போ நம்ம லைஃப்ல ஆண்டவர் இந்த காலையில நம்மளை கடந்து போயிட்டு இருக்கிறாரு. நம்ம துதிச்சு அவரை நிக்க வச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்க துதியை கேட்டு கொஞ்சம் இளைப்பாறிட்டு போங்க. ஆண்டவரே, நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க, நாங்க உங்களை துதிக்கிறோம். இந்த ஒரு 3/4 மணி நேரம் துதிக்கிறோம். இந்த துதிக்கிற நேரத்துல கொஞ்சம் நீங்க இருந்து கொஞ்சம் இளைப்பாறிட்டு போங்க ஆண்டவரே. அப்படி நம்ம நிக்க வச்சிட்டோம். 3/4 மணி நேரம் நிக்க வச்சிட்டோம். இது உணவு கொடுக்கிறது நேரம், அவர் இளைப்பாற வைக்கிறதும் இதுதான். ஆபிரகாம் அன்றைக்கு கன்றுக்குட்டியை சமைத்து கொடுத்தாரு. மெல்லிய மாவிலே அவர் அப்பங்களை சுட்டாரு. கன்றுக்குட்டியை எடுத்து சமைத்து கொடுத்தாரு. அதை விட சிறப்பான உணவை பெறும் ஆண்டவருக்கு இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கிறோம். நம்முடைய துதிகள் ஆபிரகாம் கொடுத்த உணவை பார்க்கிலும் ருசி உள்ள ஒரு உணவை இந்த காலை வேளை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணி இருக்கிறாரு. துதிச்சு நம்மள நிக்க வச்சிட்டோம். அவரை கூப்பிட்டு நிக்க வச்சிட்டோம்.
அவருக்கு நல்ல உணவு நம்ம கொடுத்துட்டோம். துதித்து நம்ம ஆண்டவருக்கு வேண்டிய உணவு கொடுத்து அவரை இளைப்பாற பண்ணிட்டோம். இளைப்பாற பண்ணின பிறகு அடுத்த 15 நிமிஷம் இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு? இந்த தேசத்திலே பாவம் இப்படி கொடிதா இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்குது. தினமும் ஆண்டவர் பேசுறார். ஏதாவது ஒண்ணு சொல்றாரு. நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இதை செய்யணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அப்போ ஏன் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணாரு? ஏன் நம்ம துதிச்சு அவர் நிக்க வச்சோம்? ஏன் நம்ம கிட்ட பேசுறாரு? அவர் அப்படி பேசினால் அதற்கு ஏற்ற விதத்தில் நாம் செயல்படுவோம் என்று ஆண்டவர் நம்முடன் நம்புறார். ஆண்டவர் சும்மா பேச மாட்டார். ஆண்டவர் ஒண்ணு பேசுறாருன்னா அவங்களை நம்புறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த காலை வேளையில ஒரு சிறு கூட்டத்திற்கு ஆண்டவர் பேசுறாரு. எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றது கிடையாது. புரிதுங்களா? இன்னைக்கு இந்த அதிகாலையில எத்தனையோ இருக்கு. எவ்வளவு பேர் அதிகாலையில் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதிகாலையில் ஒரு நல்ல வார்த்தை, இந்த ஒரு நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை ஷேர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. சும்மா இன்னைக்கு நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ கலங்காத, உணவாலாக்கால் தலையாக்குவேன், இன்னைக்கு உங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், இன்னைக்கு ஒரு காரியத்துல நல்லபடியாக நடத்துவேன், பயப்படாத, கலங்காது, உன் தடைகளை நீக்குவேன், இப்படி சும்மா அப்படியே உங்களோட மேல் பூச்சா பூசிட்டு போகாமல் ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது தான் நமக்கு அவசியம். அவரு அவன்கிட்ட கவலைப்படாத, நீ நீதிமான், நீ எனக்கு சிநேகிதன், பயப்படாத, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அதை சொன்னாரு இல்லையா? நான் உன்னோடு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை உனக்குள்ளாக சந்ததி மூலம் ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்னாரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அது வரையில ஒண்ணு பேசல. நம்மளை ரட்சிக்கும் போது கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருப்பாரு. ஆனா இப்ப நம்ம கிட்ட தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் ஷேர் பண்றாரு. பாரத்தை ஷேர் பண்றாரு. இப்ப திருப்பி கவலைப்படாத, கலங்காத, தைரியமா பயப்படாத, கூட இருப்பேன், தடைகளை மாத்துவேன், உங்களை உயர்த்துவேன், மேலானவர்களை செய்வேன், அதை செய்வேன். இதை எப்பவுமே பேசிட்டு இருக்க மாட்டார். அதை அழைக்கும் போது பேசுறாரு. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட அதே ஆண்டவர் பேசல. அதே போல சொல்றேன், நம்ம கிட்ட இப்ப கர்த்தர் கவலைப்படாத, இன்னைக்கு கவலைப்படாத, இன்னைக்கு நீ நல்லா இருப்ப, இன்று முதல் ஆசீர்வதிப்ப, இதெல்லாம் சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறார். ஒவ்வொரு நாளிலும் நம்ம கிட்ட ஆண்டவர் பாரத்தை பேசுறது. ஏன் தெரியுமா? நம்மளை நம்புறார் ஆண்டவர். இவங்க கிட்ட ஒரு பாரத்தை நம்ம ஷேர் பண்ணோம்னா அதன் அடிப்படையில இவர்கள் செயல்படுவார்கள் என்று ஆண்டவர் நம்மேல் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறார். இவங்க கிட்ட நம்முடைய பாரத்தை, நம்முடைய வேதனைகளை நம்ம ஷேர் பண்ணோம்னா அதற்கு ஏற்ற விதத்தில் இவங்க நம்மிடத்துல செபிப்பார்கள். அந்த நியாய தீர்ப்பை தடுப்பதற்கு இவர்கள் நம்மோடு கூட நிற்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நம்புறாரு. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடைக்கும். சாமுவேலுக்கு கிடைக்கும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தர் சாமுவேல் இடத்துல வருவார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி அங்க ஷேர் பண்ணுவார். ஏன் சாமுவேல் சொல்லணும்? அடுத்த வார்த்தை 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை கேட்ட உடனே சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னதற்கான ரிசல்ட்டை உடனே வருது பாருங்க. நம்ம கிட்ட டெய்லி ஆண்டவர் ஏன் பேசுறாரு தெரியுமா? தினமும் ஏதோ ஒண்ணு சொல்றாரு. ஏன் தெரியுமா? நம்மளை நம்புறாரு. இவங்க கிட்ட சொன்னோம்னா இவங்க செய்வாங்க, இவங்க கிட்ட சொன்னா இதுக்கு கீழ்ப்படிவாங்க, இவங்க கிட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், இவர்கிட்ட சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு நம்மளை நம்புறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஆண்டவர் நம்மகிட்ட டெய்லி ஏதோ ஒன்று பேசுறாரு. இது உண்மை. இப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுவேன் என்று சொல்லி எனக்கு 5:30 மணிக்கு தெரியாது. புரியுதுல? 5:30 மணிக்கு இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போது, இந்த பிரைசிங் ஆரம்பிக்கும் போது
இப்பொழுது இதை நான் பேசுவேன் என்று எனக்கு தெரியாது. பிரைஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் என்கிட்ட சொல்றத அப்படியே சொல்லிட்டு நான் போயிடுறேன், அவ்வளவுதான். அதனாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு காரியத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணி அதன் மூலமாக நம்மை நடத்தி நம்மை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை கட்டவும், நம்மை கொண்டு உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரவும், எல்லாத்துக்கும் நம்மளை கர்த்தர் நம்மளை நம்புறாரு. ஆபிரகாம் மேல் கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சாமுவேல் மேல் கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க கிட்ட சொன்னாக்க இவங்க ஜெபிப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க ஜெபிக்கிறவர்கள் கர்த்தர் நம்பினாரு. இவங்க கிட்ட சொன்னா ஜெபிப்பாங்க நம்பினாரு. அதனால அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணாரு. அதே போலதான் கர்த்தர் நம்மளை நம்புறாரு. இவங்க கிட்ட சொன்னா ஜெபிப்பாங்கன்னு நம்புறாரு. அதனால கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு. அந்த நம்பிக்கை கேட்டு நம்ம தினந்தோறும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை வைத்து மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கணும். புரிதலா? ஆண்டவர் நம்மகிட்ட அந்த பாரத்தை அந்த நேரத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து அவருடைய சித்தத்திலே நம்மை நடக்கப்படுகிறார். அந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் அருமையானதா இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதிகமாய் நாம ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மனதிலே வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவார். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கம், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் இதன் மூலமாக நிறைவேறும். ஆகையினால் இன்றைக்கு நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் எப்பொழுது மனதில் வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவனீர் இந்த நல்ல காலை வேளையிலும் எங்கள் பாதையிலே நீங்கள் கடந்து வரீங்கப்பா. உங்கள் பாரத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீங்க ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்றீங்க. நாங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி எங்களை நம்பி ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு பல விஷயங்களை எங்களோடு நீங்க ஷேர் பண்றீங்கப்பா. தேவனே, உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொண்டு நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை மனதில் வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நடத்துகப்பா. தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு நடக்கிற ஜெபத்தில் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை காலை 5:30 மணிக்கு கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பேசலாம் ஐயா. பேசலாம்.